அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் ராஜமுருகன் இயக்கத்தில் நடிகர்கள் சசிகுமார், சைத்ரா, குரு சோமசுந்தரம், ஜெயபிரகாஷ், ஆஷா ஷரத் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளம் நடித்து வெளியிருக்கிற படம் மை லார்ட். இந்த படத்துக்கு மை லார்ட் அப்படிங்கிற தலைப்பு வச்சது தொடங்கி இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பிச்சது. பொதுவாக மை லார்ட்னு யார் அழைப்போம்? நீதிமன்றத்தில் கூடிய நீதிபதிகளை. அப்போ இந்த படம் ஏதோ ஒரு நீதிமன்றம் சம்பந்த நீதிபதி சம்பந்தமான ஒரு கதையை சொல்ல போகுது. சாமானிய மக்கள் உடைய நம்பிக்கையா உண்மையிலே ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருக்கணும். இவங்க யாருமே அந்த மக்களுக்கு ஆதரவாக இல்லாத போது இறுதி நம்பிக்கையாக, கடைசி நம்பிக்கையாக, ஒரே நம்பிக்கையாக இருப்பது நீதிமன்றம் தான். ஒரு சாமானியன் ஒரு நாள் அவன் தன்னுடைய வழிகளுக்கு நீதி சொல்ல ஆரம்பிச்சா, அவன் நீதிமன்றத்தை நாடுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை கரு. இந்த படம் மனிதநேயம் பேசுது, மாந்தநேயம் பேசுது. அதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜமுருகன் ஜோக்கர், குக்கு, ஜிப்சி பல நிறைய சென்சாருக்கு பிறகு படம் வந்துச்சு. முக்கியமான அரசியலை பேசியது. இவர் எப்பவுமே ஒரு உருப்படியான படம் தான் எடுப்பார், உருப்படியான கதைக்களத்தை தான் தேர்ந்தெடுப்பார். இந்த படத்தில் உருப்படியான கதை எடுப்பார் பார்த்தா உறுப்பு திருட்டை பற்றி கதை எடுத்திருக்காரு. தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற, ஏன் இந்தியா முழுமைக்கும் நடந்து கொண்டிருக்கிற, தென்னாப்பிரிக்காவில் உலகம் முழுமைக்கும் பல்வேறு நாடுகளில் ஏழை எளிய சாமானிய மக்களை குறிவைத்து நடந்து கொண்டிருக்கிற கிட்னி திருட்டு தான் இந்த படத்தினுடைய கதைக்களம். அதாவது இந்த ஆட்சியில் கண்ணுக்கு முன்னாடி கிட்னி திருட்டு, கிட்னி முறைகேடு, அது திருட்டு இல்லை அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதையே ஒரு படமாக மிக சுவாரஸ்யமாக, அதாவது எனக்கு தெரிஞ்சு ராஜமுருகனுடைய படத்தில் இந்த படம் தான் சீட்டு நுனியில் உட்கார வச்ச படம். அவர் படம் எப்பவுமே ஒரு ஃப்ளாட்டாக போகும், சமூக அரசியல் பேசும், ஒரு நிறைய ஒரு வசனம் வந்து ரொம்ப காட்டமாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும். ஆனால் படம் வந்து ஃப்ளாட்டாக போகும், ஒரு பெரிய கமர்ஷியலாக இருக்காது படம் வந்து. ஆனால் படம் வந்து அழுத்தமான அரசியல் போகும். ஆனால் கமர்ஷியலாக பரபரப்பாக அடுத்த நொடி என்ன ஆகும், அடுத்த நொடி என்ன ஆகும் அப்படிங்கிற பதட்டத்தை ஒரு கிட்னி திருட்டை பற்றி எப்படி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிட்னி வந்து சரி ஏழை எளிய மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்படுறவங்ககிட்ட புரோக்கர்கள் போய் கிட்னியை வந்து பேசி வாங்கி மருத்துவமனை வைப்பாங்க தெரியும். ஆனால் அது எப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி இப்படி அரசியல் எத்தனை புரோக்கர்கள் செயல்படுறாங்க, அது எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க உண்மையிலே அவங்களா விற்கிறாங்களா இல்லை யாரும் போய் வம்படியாக அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மொத்தமாக ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காருங்க. கண்ணுக்கு முன்னாடி நமக்கு நடந்து கொண்டிருப்பதை ஒருத்தர் முழுக்க காட்சிப்படுத்திருக்காரு. ஒரு காட்சியை கொடுத்த படத்தை வைக்க முடியாது. படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தா இது கதை களம். படத்தோட கதை அப்படின்னா கோயில்பட்டி பக்கத்தில் முத்து சிற்பி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் சசிகுமார் நடிச்சிருக்காரு. சுசிலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கதை நாயகியாக சைத்ரா ஆச்சாரியா அவங்க நடிச்சிருக்காங்க. அதே போல் குரு சோமசுந்தரம் மக்கள் குத்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக, லோக்கல் பத்திரிகை, அது பத்திரிகை ஆசிரியராக குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காரு. இப்படி அவருக்கு வந்து கை முழுக்க அடிபட்டிருக்கோம், கழுத்து அடிபட்டிருக்கோம். எல்லாம் காவல்துறை வந்து அவர் குடும்பம் அடிபடிச்சு, அவர் எழுத அடிப்பாங்க, அடிச்சு உடம்பு முழுக்க அடிதான், விரலே இருக்காது, க்ளோஸ் போட்டு வச்சுருப்பாங்க, விரலாம் உடச்சி வச்சிருப்பாங்க. இந்த அப்படி கழுத்து சுருக்குன மாதிரி கையை அப்படி மடக்கி வச்சுக்கிட்டு படம் முழுக்க மிரட்டி தள்ளியிருக்காரு குரு சோமசுந்தரம். அப்படி நடிப்பு நம்ம சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு கலைஞன். இந்த படத்தில் தன்னுடைய பங்களிப்பை அவ்வளோ அளவாக அவருடைய வசனங்கள் அத்தனையுமே சாட்டை எடுத்து சுரட்டுவது போல இருக்கும். அதே போல் சசிகுமாருடைய கதாபாத்திரம் எளிய மனிதனாக, ஒரு தாய் தந்தை இல்லாத ஒரு பையன், அதே போல் தாய் தந்தை இல்லாத ஒரு பெண்ணு, ரெண்டு பேரும் இணைந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய உச்சபட்ச ஆசையை, ஒரு பெண்ணுக்குன்னு வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பைக் வாங்கணும், நகை வாங்கணும் கனவு இருக்கும். இந்த பெண்ணுக்கான உச்சபட்ச கனவே ரேஷன் கார்டு வாங்கணுங்கிறதான். ஒரு வந்து வள்ளலாருடைய ஒரு அநாத இல்லம், ஒரு ஆசிரமத்தில் அந்த பொண்ணு வளரும். அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த பொண்ணு அங்கே வளர்க்கப்படும். அந்த பொண்ணு வந்து என்னன்னா, அந்த ஆசிரமத்தில் இருக்கிறனால அவளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஆசிரமத்திலிருந்து வெளியே போய் திருமணம் பண்ணி அந்த ஆசிரமத்தில் ரேஷன் கார்டை ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டணும். அதுதான் அந்த பிள்ளையோட ஆசையை. அதை தன் கணவன் நிறைவேற்றினாரா அப்படிங்கிறதா படத்தோட மீதி கதை. ரெண்டு பேரும் சேர்ந்து ரேஷன் கார்டு வாங்கிடுறாங்க. ரேஷன் கார்டு வாங்கி அந்த குடும்பத்தை வாழ்ந்து வராங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டுரும். உடல்நலக் கோளாறு ஏற்பட்ட உடனே மயங்கி விழுந்துடும். மயங்கி விழுந்தோடனே அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போவாங்க, அரசு மருத்துவமனைக்கு. அரசு மருத்துவமனையுடைய அவலத்தை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காரு. நிறைய படங்களை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் அவருடைய பங்குக்கு இன்னைக்கு நிலைமைக்கு அரசு மருத்துவமனை எவ்வளவு மோசமாக செயல்படுது அப்படிங்கிறத காட்சிப்படுத்திப்பார். அரசு மருத்துவர் இருப்பார், ரொம்ப அலட்சியமாக
அது ஒரு ஏபி நெகட்டிவ் தேவைப்படுது, நம்மகிட்ட இல்லை, நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வருவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், ரத்த சோகை இருக்கும், ஹீமோகுளோபின் வந்து 2க்கு கீழே போயிடும். பொதுவாக ஹீமோகுளோபின் பெண்களுக்கு வந்து 11க்கு மேலே இருக்கணும், ஆண்களுக்கு 14 இருக்கணும். 11க்கு கீழே இருந்தாலே ரத்த சோகை ஏற்படும், எந்த நேரமும் இதாக இருப்பலாம். 6 இருக்கவே கூடாது, 2, 3லாம் இருந்தால் மயங்கி கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அப்போ இந்த 2 தான் இருக்குது, உடனடியாக பிளட் கொடுத்து ஏற்றணும் அப்படிம்பாங்க. இது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கத்தில் சாமானிய மக்களுடைய பெண்களுக்கு இது போல இரத்த சோகை, அதே போல வந்து இரத்த குறைபாடு இருப்பது இயல்பு என்பதை இந்த படத்தின் மூலமாக காட்சிப்படுத்திருக்காங்க. அதனால தான் எலும்பும் தோலுமா இருக்கும் அந்த பொண்ணு. சரியான புரோட்டீன் சாப்பிடாம, சரியான புரத உணவுகளை சாப்பிடாம, சரியான ஆரோக்கியமான உணவு சாப்பிடாம, வெறும் சோறு இதெல்லாம் சாப்பிட்டு இரத்த சோகை என்பது ஒரு காமன் குறைபாடாக இருக்குது, ஒரு பொதுவான குறைபாடாக இருக்குது, அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அப்போ ரத்தம் தேவைப்படுது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு புரோக்கர் வருவான். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீ இங்கேயே வச்சுருந்தனா அந்த பொண்ணு இறந்து போயிடும், நமக்கு வந்து பொண்டாட்டியோட வெண்ணையாக இருக்குது, குடும்பத்துக்காக தானே உழைக்கிறோம், தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே போனால் அங்கே ஒரு புரோக்கர் வருவான். அந்த புரோக்கர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டுப்பான். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள யார் இருப்பான்னு பார்த்தா இந்த டாக்டர் இருப்பான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் தான் அங்கே இருப்பான், அவனோட கிளினிக் தான் அது. இங்கே செய்ய முடியாமல் அங்கே வரப்போ அங்கே வச்சு ரத்தத்தை ஏற்றிடுவாங்க, ரத்தத்தை ஏற்றுக்கு இது பண்ணுவாங்க. உள்ளே கொண்டு போனால் ரத்த தேவைக்கு வந்து பணம் தேவைப்படும். ரத்த ஏற்றனா குறைந்தபட்சம் அரசு மருத்துவம்னா 1000 ரூபா, வெளியே வந்து 10,000 15,000 ஒரு யூனிட் விற்கிறாங்க. நமக்கு வந்து பணம் தேவை, 2 யூனிட்டாவது இப்போ ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்லுவான், வந்து நமக்கு தெரிஞ்ச உடைய இடம் இருக்குது, அவர் வந்து ஸ்ட்ரிக்டான ஆள் தான், ஆனால் குடும்ப பிரச்சனை அப்படின்னா உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டிக்கு விடுற முதலாளி அவன்கிட்ட கூட்டு போவார். அவன் லோக்கலில் கவுன்சிலாகவும் இருப்பான் ஒரு கட்சியில். அவன்கிட்ட கூட்டு போனோடனே அவன் அதெல்லாம் இதெல்லாம் பேசிட்டு, உன் பேர் என்ன முத்துச்சிருப்பியுமா, என்ன வச்சிருக்க, பத்திரங்கத்தை வச்சுருக்கேன்னா ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டில் எப்படியே கொடுக்க முடியும், இல்லைண்டா நான் கொடுத்துருவேனே என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சசிகுமார் கெஞ்சுவார். உடனே ஒரு 30,000 ரூபாய் வட்டி கொடுத்துருவாங்க. வட்டி கொடுத்து உடனடியாக அந்த பொண்ணுக்கு வந்து ரத்தத்தை ஏற்றி எல்லாம் பண்ணி வீட்டுக்கு கூட்டுருவாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தால் திருப்பியும் அது வந்து பிரச்சனை ஏற்படும், திருப்பியும் உடல்நல குறைபாடு ஏற்பட்டு திருப்பி மருத்துவமனைக்கு போவாங்க. திருப்பி மருத்துவமனைக்கு போனால் டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பையில் கட்டியிருக்கு, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணலாம் உயிருக்கே பேராபத்து அப்படின்னு டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த அதே டாக்டர் குண்டத்துக்கு போடுவான். உடனே மீண்டும் போய் இந்த புரோக்கர்கிட்ட போய் நிற்பான். அந்த புரோக்கர் வந்து பேசுவான், எப்பா ஏற்கனவே 3 லட்சம் வாங்கியாச்சு, 30,000 வாங்கியாச்சு, திருப்பி போய் அவன்கிட்ட பணம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிமா, இல்லைண்ணா நான் செஞ்சிருவேனே வச்சுன்னு சொல்லி திருப்பி போய் கடனை வாங்கிடுவாங்க. திருப்பி கடனை வாங்கி திருப்பி மனைவிக்கு வந்து அந்த கர்ப்பப்பை கட்டி ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. வந்து பார்த்தா அப்படியே காலம் போயிட்டு இருக்கு, இவங்களால் வட்டியை கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வட்டி ஏறி நிற்கும். அப்படியே கட் பண்ணிங்கன்னா நீங்கள் குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் கற்பனை பண்ணிக்கலாம். சாதாரண உடம்புக்கு சரியில்லாமல் போகிறதுக்கு இல்லை மருத்துவ தேவைக்கு கடன் வாங்குறாங்க, கடனை கட்ட முடியாமல் வட்டி ஏறி நிற்குது. அதே போல் வட்டி ஏறி நிற்குது. இப்போ இது வரைக்கும் நீ வாங்கின வட்டி கிட்டத்தட்ட 3,80,000 வட்டி ஏறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, உன்னை உன்னெல்லாம் நீ வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் இதை தர முடியாதுன்னு எனக்கு தெரியும், நான் இப்போ இல்லை நான் தந்துடுவேன், எப்படி தருவேன், எனக்கு இந்த முகம் தான் இருக்குது, இன்னொரு முகத்தை காட்ட விரும்பல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாப்புல. சரி வா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்க அந்த புரோக்கர் கூட்டு போவான். என்ன பெரிய மயிறு மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான், அவன் பெரிய ஆளா. இந்த புரோக்கர்கள்லாம் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு காட்சியை வந்து ராஜமுருகன் வச்சிருக்காரு. அதை பார்த்தா புரோக்கர்ன்றது நம்ம தப்பிச்சுக்கலாம். அது சொல்ல இவன் பெரிய ஆளா, பணம் இருந்தால் அவன் பெரிய ஆளா, நாமளும் இதே வீதியில் தேரில் போனவங்க தான்யா, இன்னைக்கு பணம் வந்துட்டுனா அவன் பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஆமாம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை தான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இந்த ஆண்டவன் கொடுத்த உடம்பு தான் இருக்குது அப்படின்னே அவன் சசிகுமார் அதை வச்சு என்னென்ன பண்ணுறது, இப்போ வடிவல் சொல்லல வீட்டை வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இந்த உடம்பை வச்சிட வேண்டியதான், இந்த உடம்பு இருக்குடா, இந்த உடம்பை வச்சு நம்ம வந்து இவனை இது பண்ணுவோம். எதுக்கு வந்து ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி 2 கிட்னியை கடவுள் கொடுத்துருக்காரு, ஒன்று போனால் இன்னொன்று இருக்குல்ல, ஒன்றை தூக்கி அவன் மூஞ்சில் எறிவான், அதை வச்சு எப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் இல்லை, நீயும் பொண்டாட்டியும் சம்மதிங்க, 2 கிட்னியை கொடுத்துருவான், கொடுத்துட்டு மீதி காசை வச்சு இப்போ நான் இல்லையா, நான் என் கிட்னி நான் எடுத்திருக்கேன், என் பொண்டாட்டி எடுத்திருக்கா, என் பொண்டாட்டி பிள்ளையும் கிட்னியை கொடுத்துட்டு சந்தோஷமாக நாங்கள் வந்து பைக்கில் குடும்பத்தோடு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கோம், வாரம் படத்துக்கு போகிறோம், நல்லா இப்போ வெளியே போய் சாப்பிட்றோம், நல்லாயிருக்கும். இந்த படத்தோட முதல் காட்சியிலேயே இந்த புரோக்கர் வந்து குளிக்கும்போது இந்த பக்கம் வந்து ஒரு தையல் போட்ட மாதிரி ஒரு தையல் இருக்கும், அவங்க மனைவியும் இடுப்பில் தையல் இருக்கும். அப்போ அவங்க ஏற்கனவே அவங்க ஏதோ ஒன்று நடந்துருச்சு அவங்களுக்குன்னு தெரிய வருது. இவன் உண்மையில தையல் போட்டு வச்சிருக்கானா இல்லை கிட்னியை பற்றி தையல் போட்டுருக்கானு தெரியாது, ஆனால் தையல் போட்டிருப்பான். அப்போது அது மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நீயும் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி சசிகுமாரை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் சசிகுமார் உள்ளே போய் என்ன பண்ணுவார், அப்படிலாம் கொடுக்க முடியாது, நான் கிட்னியை தரமாட்டேன், என் கிட்னியை அவனை தரேன், என் பொண்டாட்டி கிட்னியை தரமாட்டேன்னு சொல்லி சண்டை போட்ட உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவுன்சிலரு இவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி
அரசு மருத்துவமனையில் இவனுக்கு போலியான ஒரு சான்றிதழ் தயார்படுத்துவார். 2 பேரும் வந்து ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. வட்டியை கட்டலன்னொடனே இவர் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இறப்பு சான்றிதழை தயார் பண்ணி ஊர் முழுக்க 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு நோட்டீஸ் ஓட்டிடுவார். இது தெரிஞ்ச உடனே சசிகுமார் சண்டை போடுவார். அதுக்கப்புறம் சசிகுமாருக்கு அவருக்கும் வாத பிரதிவாதம் ஏற்படும், சண்டையில் முடியும். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் இன்னொரு டீமு சசிகுமாரை தேடி வரும். சசிகுமார் ஏற்கனவே இந்த மாதிரி வந்து கிட்னி திருட்டு கும்பல்ட்டு தப்பிச்சு திருப்பூருக்கு ஓடி போய் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரியாமல் மத்திய அமைச்சர் ஒருத்தருக்கு கிட்னி தேவைப்படுது, அதுக்கு வந்து இந்த முத்துச்சிற்பியோட கிட்னி தான் சரியான கிட்னின்னு சொல்லி சென்னையிலேருந்து ஒரு பெரிய டீமு இவனை வந்து அணுக வரும். இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டீமு திகைச்சு போய் உட்கார்ந்துருக்கும். இதெல்லாம் பேக் ஸ்டோரியில் போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த மத்திய அமைச்சர் யாரு, அவங்களுக்கு சசிகுமார் கிட்னி கொடுத்தாரா இல்லையா, சாமானிய மனிதனை ஒரு மத்திய அமைச்சர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணுனாங்க, உள்ளூர்ல கவுன்சிலர் தான் வட்டிக்கு கொடுத்த பணத்திற்காக கிட்னியை திருட பார்க்கறான், இன்னொரு பக்கம் கோடி கோடியா தாரேன் உன் கிட்னியை கொடுத்துன்னு சொல்லி மத்திய அமைச்சர் துரத்துறாரு. கவுன்சிலர் இருந்து தப்பிச்ச இந்த முத்துச்சிற்பிங்கிற சசிகுமார் மத்திய அமைச்சர்கிட்ட தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் மொத்த கதை. அதை மிரட்டி தள்ளியிருக்காரு இயக்குனர் ராஜ்முருகன். மத்திய அமைச்சராக பாபநாசம் படத்துல காவல்துறை அதிகாரி நடிச்ச ஆஷா சரத் மிகச்சிறப்பான நடிப்பை கொட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோடி கோடியா இருக்கும். மத்திய அரசனுடைய மிக முக்கியமான போர்ட்போலியோவில் ஒரு அமைச்சர். உங்க தமிழ்நாட்டு அமைச்சர், தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி காட்டியிருக்காரு. அவரு சென்னையில் இருப்பாங்க, கோடி கோடியாக சொத்து இருக்கும். ஆனால் தீர்த்த தண்ணியை கூட குடிக்க முடியாது. இப்போ தீர்த்தம் கொண்டு கொடுப்பார்ல, ஓம் சுக்லாம் பிரதம் நக்கலாம் பிரதம்னு தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை கூட வந்து நர்ஸு தட்டி விட்டுரும். இல்லைம்மா நீங்கள் இவ்வளோ எம்எல் தாம்மா இன்னைக்கு குடிக்கணும், அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது அப்படின்னு. அவங்க இவ்வளோ பணம் இருந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த வெறுப்பில் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க, உனக்கு கீழே இருக்கிறவன் உனக்காக தான் படைக்கப்பட்டிருக்கான், உனக்கு கீழே இருக்கவன் எத்தனாயிரம் பேர் செத்தாலும் பரவாயில்ல, அவன் உனக்காக சாகிறான் அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. அந்த 4 வர்ண கோட்பாட்டில் அது ஒரு வர்ண கோட்பாடு. உனக்கு கீழே இருக்கிறவன் உனக்காக படைக்கப்பட்டான் அப்படிங்கிறத என் பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்த்துட்டேன். அதனால தான் என் பிள்ளைங்க எனக்கு கிட்னி தர மறுக்குது, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் கிட்னி கொடுக்கணும், உங்கள் உயிரை ஏன் காப்பாற்றணும்னு நினைக்குது, அதில் எனக்கு பெருமை தான். என் பிள்ளைங்க நான் நல்லா வளர்த்துருக்கிறேன், என் கோட்பாடு படி, என் ஐடியாலஜி படி வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அந்த ஐடியாலஜியை நம்புவாங்க. சசிகுமார் கிட்னி கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஒத்துக்கிட்ட பிறகு சசிகுமாருடைய இதெல்லாம் கேட்பாங்க, அவர் எந்த ஊர், என்ன விவகாரம் அப்படின்னு. அப்போ வந்து பிளட் குரூப்பை கேட்டுருவாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்புறம் என்ன கம்யூனிட்டின்னு கேட்பாங்க. அவன் வந்து கிட்னியை கொடுக்க போகிறான், ஆனால் அதே கம்யூனிட்டி ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அதிகார போதையும் அந்த சாதிய போதையும் அந்த வர்ண போதையும் அவங்களுக்கு ஏறி இருக்கும் அப்படிங்கிறத காட்சிப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சீர் கட் பண்ணால் சசிகுமாரை உட்கார வச்சு குளிப்பாட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா தீட்டு கழிக்கிறாங்களாம். தீட்டு கழித்து அவரை நல்ல அந்த சமூகத்துக்கு இணையாக மாற்றி அதுக்கப்புறம் தான் வந்து அவர்கிட்ட வந்து கிட்னியை வந்து எடுக்க முடியுமாங்க. கிட்னி அவங்க எடுத்தாங்களா இல்லையாங்கிறதுக்கு படத்தினுடைய கடைசி ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது, பரபரப்பாக இருக்கும். படத்தினுடைய கடைசி 1/2 மணி நேரம் பரபரப்பாக ஏதோ நம்ம கிட்னியவே அவங்க களவாங்க போகிறாங்கடா, களவாங்க திட்டமிடுறாங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் கிட்னி எவ்வளோ முக்கியம், ஒரு கிட்னி திருட்டு கும்பல் நாடு முழுக்க எப்படிலாம் சுற்றி கொண்டிருக்கிறது, எளிய மனிதர்களை எப்படிலாம் குறி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். சதுரங்க வேட்டை படம் வந்த பிறகு நிறைய இந்த மாதிரி ஸ்கேமில் ஏமாறுறது வந்து கொஞ்சம் குறைஞ்சதுன்னு சொல்லலாம். இன்றைக்கும் ஏமாறுறாங்க. ஆனால் இந்த படம் வந்த பிறகு நிச்சயமாக கிட்னி திருட்டு 100 விழுக்காடுல ஒரு 20 விழுக்காடு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு விழிப்புணர்வை மயிலாடு ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே அயோத்தி படத்தில் ஒரு மனிதனையும் மிக்க ஒரு கேரக்டரில் சசிகுமார் நடித்தார். அதுக்கப்புறம் இந்த நந்தன் படத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரானா என்னென்ன வழிகளை சுமப்பார், ஒரு கொடியேற்ற உரிமை கூட இல்லை, மறுக்கப்படுது அப்படிங்கிறத நந்தன் படத்தின் மூலமாக மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பார் சசிகுமார். எளிய மனிதனாக நடிப்பதில் சசிகுமாருக்கு இணையாக யாரும் இல்லை என்பதை இந்த படத்தில் இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காரு. மிகச்சிறப்பான நடிப்பு. அந்த முத்துச்சிற்பியாக அந்த கதாபாத்திரத்தை அப்படியே வாழ்ந்திருக்காரு சசிகுமார். அதே போல் சைந்த்ரா ஆச்சாரியா அந்த சுசீலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு சாமியாடுற மாதிரி அவங்க உடம்புக்குள்ள சாமி புகுந்துடும். அவங்க அப்பா ஒரு அப்புறம் கருப்பு சாமி வந்துடுவார். அப்படி பீடியை அப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவங்க பேசுகிற வசனமாக இருக்கட்டும், அந்த காட்சி அமைப்பாக இருக்கட்டும், மிரட்டி தள்ளியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதை நாயகியாக இவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தில். அதே போல் ஜெயபிரகாஷ் நீதிபதியாக அவருடைய கதாபாத்திரத்தை மிக அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு மத்திய அமைச்சராக மிடுக்காக உடல்நிலை சரியில்லாலும் தன்னுடைய ஐடியாலஜியில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படிங்கிறது அந்த ஆஷா சரத். அப்படி ஒவ்வொரு கதாபாத்திரம் அவங்க பிள்ளைங்களாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் பாசை பாசிக்கிட்டு வரக்கூடிய அவருடைய ஒரு புரோக்கர் கேரக்டர். என்னங்க முத்து
நாங்கள் உங்களுக்கு பண்ண மாட்டேங்களாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க, உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க, எங்களுக்கு வந்து கோடி கோடியாக பணம் இருக்குங்க, உங்களுக்கு பண்ணுங்க, என்னுடைய மனிதத்துக்காக நான் பண்ணணுங்க அப்படின்னு அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் ஸ்லாங்கை பேசிக்கிட்டு, ஆனால் அவருக்குள்ள ஒரு குருவாலிட்டி இருக்கும், ஒரு வன்மை இருக்கும், ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும், இவன் எப்படியாவது கிட்னி ஆட்டையை போட்டுருங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அதை காட்டிக்காம நடிப்பார். நடிக்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அது வந்து அந்த அவனை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நடிக்கிறதுலாம் வந்து மிகச்சிறப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த படம் வந்து இன்னைக்கு நமக்கு நெசவாளர்கள் மட்டும் இந்த கிட்னி திருட பாதிக்கப்பட்டால் நினச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்குமே கண்ணுக்கு தெரியாமல் லட்சக்கணக்கான கிட்னிகள் திருடப்பட்டிருக்கு. இவர் இந்தியா முழுவதுக்குமே இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத ராஜமுருகன் காட்சிப்படுத்திக்காரு. ஒரு வட மாநிலத்தில் ஒரு பெண்ணு 2 கிட்னியும் கொடுத்துட்டு கடனை அடைச்சிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மையாகவே படத்தில் ஒரு காட்சியாக வச்சிருப்பார். அதெல்லாம் அப்படியே மிரள வச்சிருச்சு. கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற இந்த அரசு இருக்கிற இந்த நேரத்தில் கிட்னி திருட்டை பற்றி அதையும் ராவாக துணிச்சலாக ஒரு படத்தை அம்பேத்குமாரும் அவருடைய மனைவி ஜெயந்தி அம்பேத்குமாரும் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இவங்க வந்து துணிந்து டிஎன்ஏங்கிற படத்தை எடுத்தாங்க. அந்த படமும் முக்கியமாக குழந்தை திருட்டை பற்றி பேசி, இது கிட்னி திருட்டை பற்றி பேசுது. குழந்தை திருட்டு அந்த டிஎன்ஏ படம் வந்து அடுத்த ஒரு வாரத்தில் புழல் பக்கத்தில் இதே போல் குழந்தையை திருடி விட்டதாக ஒரு கும்பல் கைது செய்யப்பட்டுச்சு. அது டிஎன்ஏ படத்தினுடைய தொடர்ச்சியாக நடந்துச்சு. அதே போல் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற கிட்னி திருட்டை மிக துணிச்சலாக தயாரித்திருக்கிற ஒலிம்பியா மூவிஸுக்கும் அவருடைய தயாரிப்பாளருக்கும் இதை மிக துணிந்து மிக ஒரு ஆணித்தனமான வசனங்களோடு எளிய மனிதனுக்கும் கிட்னி திருட்டுடைய பின்னணியை கொண்டு போய் சேர்த்திருக்கிற ராஜு முருகனுக்கும் படக்குழுவுக்கும் நம்முடைய ராயல் சல்யூட். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.